ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சகோதரி ஒருத்தவங்க அடகு நகைகளை திருப்புறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது இல்லாமல் நான் வந்து சுய உதவி குழுவில் லோன் எடுத்து என்னுடைய நகைக்கடனை கட்டி க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான விடையை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடகு நகை இருக்குது அப்படின்னா அதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக திருப்பலாம், அதுக்கு என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அடகு நகை திருப்புறதுக்கு அவங்க கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழுவில் வந்து இப்போ வந்து மகளிர் சுய உதவி குழு இருக்கு இல்லைங்களா, அந்த குழுவில் வந்து நான் லோன் எடுக்கலாமா, அந்த லோனை எடுத்து லோனை வந்து நகைக்கடனை க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் வீடியோவிலேயே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நகைக்கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை திருப்புறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த அடகு அப்படிங்கிறத வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது திருப்ப முடியுமா, திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. அதுக்கப்புறம் நகையை வந்து அடகு வைங்க. சப்போஸ் நீங்கள் அடகு வச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாங்குறதுக்கு நான் வச்சேன். அந்த மாதிரி நிலம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு தேவைகளுக்காக வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். சப்போஸ் வேறு ஏதாவது உங்களுடைய தேவைகள் இருக்குது அப்படின்னா அதுக்காக தயவுசெய்து லோன் வந்து எடுத்துடாதீங்க. இந்த 2 விஷயமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுக்காக நம்ம லோன் வாங்குகிறோம், எமர்ஜென்சினா தான் வாங்கணும். அதுக்கப்புறம் திருப்ப முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அந்த நகையை வந்து நீங்கள் அடகு வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன நகை கடன் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த நகை கடன் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அடகு கடையில் வந்து சிலர் வந்து வைப்பாங்க. ஆனால் இந்த அடகு கடை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வட்டி விகிதம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்ராக்சிமேட்டாக நான் 2% அப்படின்னு போடுறேன். அதாவது ₹2 வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ₹2 வட்டியா ₹3 வட்டியா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அடகு கடையில் நான் வந்து ரீசெண்டாக இல்லை, இது வரைக்கும் நான் வச்சதே இல்லை, அதனால் எனக்கு வந்து தெரியலை. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், அடகு கடையில் எவ்வளவு, 100க்கு ₹2 அப்படின்னு நினைக்கிறேன். ₹2 இருக்கலாம் அல்லது ₹3 இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வந்து வட்டி விகிதம் ரொம்ப ஜாஸ்தி. இதுவே நீங்கள் வந்து பேங்க்கில் வைக்கிறீங்க அப்படின்னா பைசாவில் நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்கும். அதாவது 33 பைசாவில் இருந்து கிடைக்கிது. நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 73 பைசா அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவான வட்டி. அதனால் நீங்கள் அடகு கடையில் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து ஃபஸ்ட்டு அந்த அடகு கடையில் இருக்கிற நகையை மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள். எப்போவுமே வட்டி வந்து எதுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த நகைக்கடனை ஃபஸ்ட்டு மீட்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு 50,000 தேவைப்படுது அப்படின்னா உங்களால் 50,000மோ 1,00,000மோ வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து உங்களால் மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பிரித்து வைங்க. இப்போது நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு வச்சிங்க அப்படின்னா 2 லட்சம் அப்படிங்கிறத பெரட்டுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 1 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ரைசர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அப்ரைசருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்குறாரு இல்லையா, அவளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நகைக்கடனுக்கு ₹500 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் எடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து அதிகமாக போகுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து மொத்தமாக இந்த மாதிரி 2 லட்சம் கண்டிப்பாக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி 1 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருங்க. எத்தனை நகைக்கடன் இருந்தாலும் கம்மியான அமௌண்ட்டில் பிரித்து வைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து மீட்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இன்னொன்று, இதை வந்து மீட்கிறதுக்கு வழிகள் என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கோங்க. அப்போது அடுத்த டிப்பாக என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனாக மொத்தம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 5 லட்சம் இருக்கா, 2 லட்சம் இருக்கா, 4 லட்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோட்டலை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருங்க. கண்டிப்பாக இதை எழுதி வச்சுருங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தப்பு பண்ணேன். என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கினேன் இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் லோன் எடுத்திருந்தேன். 2 பேங்க்கில் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஒன்று ஸ்டேட் பேங்க். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க்கில் அதாவது ஒரு பேங்க்கில் இருந்ததை வந்து நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பேங்க்கில் இருந்ததையும் நோட் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் கேர்லெஸில் விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூ டேட்டை தாண்டி 15 டேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. ஐயோ நகைக்கடன் வந்து மூழ்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்.
ஆனால் இது வந்து அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓடி போய் பேங்க்கில் கேட்டால் அவங்க வந்து விளையாட்டாக சொன்னாங்க, அவ்வளோதான் நகை வந்து மூழ்கிருச்சு, உங்களுக்கு தங்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பயத்தோடு நான் போய் கேட்டேன், சார் நான் எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன், நான் எப்போவுமே வந்து மிஸ் பண்ண மாட்டேன், இந்த தடவை தவறுதலாக நடந்துருச்சு, இதுக்கு என்ன வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் பயப்படாதீங்க, இதுக்கு வந்து கூடுதலாக வட்டி தான் ஜாஸ்தியாகும். அதாவது நீங்கள் இப்போ வச்சிருக்கிறது 73 பைசா அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து ரூ. 1.20 அப்படின்னு சொல்லி வட்டி மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு ரூ. 5000 கூடுதலாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரூ. 5000 லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த தப்பை கண்டிப்பாக நீங்கள் செய்திடாதீங்க. அதனால் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ லோன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இப்போ லோன் வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அடுத்ததான் நம்ம செய்யக்கூடியது பட்ஜெட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டில் கடன் தொகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். இப்போ வந்து கடன் தொகை அப்படிங்கிறது 5 லட்சம் இருக்குன்னா நம்ம வந்து கடன் தொகைக்கு 5000 10,000 செலவு பண்ணணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேமிங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வட்டி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டுக்கு சொல்கிறேன். 10,000 ரூபா வருதுன்னா மாதம் இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்ஜெட்லேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1000 ரூபா வந்து வட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அசலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுங்க. இந்த பிளானை கண்டிப்பாக பண்ணுங்கள். நகையை வந்து சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லை பட்ஜெட்டில் ஒதுக்கவே முடியல அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ அதில் வந்து கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கு வழிகளை பார்த்து இந்த நகைக்கடனை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து மீட்க முடியும். அடுத்தது வரவு செலவு அப்படிங்கிறத எழுதுங்க. தயவு செய்து வரவு செலவை எழுதுங்க. எழுதுனீங்க அப்படின்னா எங்கே வந்து நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு 500 ரூபாய் குறையுது அப்படின்னாலே இந்த 500 ரூபாயை தூக்கி இந்த அசலில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கட்டிடுங்க. இந்த மாதிரி மாதம் வரவு செலவு எழுதி அதிலேருந்து நான் மிச்சப்படுத்தி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லைங்களா? இந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு போய் இந்த அசலில் கட்டிடுங்க. இப்போ அசலில் கட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க, அதாவது லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 2000 நீங்கள் கட்டிடுவீங்க. அப்போது இந்த 2000 என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த அசலில் குறைஞ்சி 98,000 மாறிடும். அப்போ 98,000 அப்படிங்கும்போது வட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிரும். கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். 1000 ரூபாயை கட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அங்கே போய் கட்டுறது சிரமமாக இருக்குன்னா உங்கள் பேங்க்லேயே ஆப் மூலமாக எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க. கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து மாதம் டிடெக்ட் ஆகிற மாதிரி அவங்க ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படியும் நீங்கள் கட்டலாம். சப்போஸ் அப்படி இல்லை, நீங்கள் உங்களுக்கு கையில் இந்த மாதம் இருக்குது ஒரு மாதம் இல்லை அப்படின்னா அந்த மாதத்தில் எப்படி ஆப் மூலமாக கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டு அது மாதிரி கட்டுங்க. அப்போ வந்து நம்மளுடைய செலவுகள் குறைஞ்சி நம்மளுடைய அசலை கட்டி வட்டியும் கட்டி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சீக்கிரமாக வீட்டுக்கு நகைகளை கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நகைக்கடன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து வேறு நகைக்கடையிலையும் வேறு வச்சுருக்கீங்க அப்படின்னா எத்தனை நகைக்கடன் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி, எந்த தேதி வச்சுருக்குறோம், எந்த தேதியில் நம்ம வந்து திருப்பணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக தேதி வாரியாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து மார்ச் மாதம் மார்ச்சில் வந்து 22ஆம் தேதி அப்படின்னா அந்த தேதியை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எழுதி பீரோவில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ நம்ம வந்து அப்பப்போ பார்த்துட்டு எப்போ வந்து எந்த மந்த்தில் என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ பார்த்துட்டு அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நகைக்கடன் அட்டை அப்படி கொடுப்பாங்க இல்லையா, அந்த அட்டையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டா கூட அந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க்கில் காமிச்சு நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கூடுதலாக என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நகைகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, என்னென்ன நகைகள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேங்க்கில் வந்து கண்டிப்பாக இதில் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளுடைய நகை என்னென்ன வச்சுருக்கோம், மோதிரம் எத்தனை வச்சுருக்கிறோம், செயின் வச்சுருக்கிறோமா, வளையல் வச்சுருக்கிறோமா, இந்த ஃபோட்டோ காப்பி கண்டிப்பாக பேக்கப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பேங்க்கில் வந்து நகை வச்சதுக்கப்புறம் மாதம் எவ்வளவு வட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டுக்கோங்க.
அப்போது இந்த மாதத்துக்கு இப்போ வந்து ரூ. 750 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ரூ. 750 மாதம் மாதம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். மாதம் மாதம் ரூ. 750 நம்ம வட்டியை மட்டும் கட்டிகிட்டே வந்தால் கூட நம்ம கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வட்டியை மட்டும் கட்டி கூட திருப்பி வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து தேட வேண்டியதில்லை. சரிங்களா? இதையும் நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து அடகு கடையில் அடகு வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்மளுடைய சகோதரி வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழுவில் வந்து லோன் எடுத்து கட்டலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இது வந்து கட்டவே கட்டாதீங்க. ஏன்னா இப்போ பேங்க்கில் லோன் வந்து நகை கடனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 70 பைசா தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் லோன் வந்து குழுவில் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 100க்கு ரூ. 2 இருக்கும். இப்போது இது வந்து வட்டி ரொம்ப கம்மி, இது வந்து வட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதிகம். அப்போது நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 2 அப்படிங்கிறப்போ ரூ. 1.80 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வட்டி வந்து கூடுதலாக கொடுத்து வாங்கி இதுக்கு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லாஸுனா ஒரு ரூ. 100க்கு ரூ. 2 லாஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த ஹோம் லோன் ஜுவல் லோன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நகை கடனுக்கு தான் வந்து குறைவான வட்டியில் நம்ம கிடைக்கக்கூடியது. இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். உங்கள் பட்ஜெட்லையோ அல்லது வந்து வேறு ஏதாவது வேலைகள் செய்தோ மட்டும் அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு மட்டும் நீங்கள் திருப்ப பாருங்கள். தயவுசெய்து பர்சனல் லோனு இந்த மாதிரி குழுவில் கிடைக்குது, இல்லைனா வேறு எங்கேயாவது வட்டிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தயவுசெய்து கட்டுறாதீங்க. கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நஷ்டம். இப்போ இதுக்கான வட்டியை வாங்குறீங்க, இதுக்கு வட்டி கட்டணும், அதுக்கும் வட்டி கட்டணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பேர்டன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இந்த சகோதரிக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக நகை கடனுக்கான லோனை அடைக்கிறதுக்கு வேறு எந்த கடனும் வாங்காதீங்க. உங்கள் கையில் இருக்கிறத அப்பப்போ கட்டி திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.